ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சூர்யா. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு ஃபுல் லாக்டவுனுங்கிறதுனால வந்து எப்போவுமே சண்டே தான் இந்த மாதிரி வந்து தோப்பில் வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்போம். பட் நாளைக்கு லாக்டவுனுங்கிறதுனால எங்கேயுமே போக முடியாதுங்கிறதுனால நாளைக்கு போக வேண்டிய பிளானை வந்து இன்றைக்கே ஷிஃப்ட் பண்ணி ஊர் பசங்களோட வந்து காட்டுக்குள்ளே உட்காந்து வந்து லைட்டாக சமைச்சு சாப்பிட்லான்ட்டு இருக்கிறோம். கூடவே இருந்து பாருங்கள். டோன்ட் மிஸ் தி டீல். பார்க்கலாம். நல்லா குழி அதிகமாக இருந்தால் தான் தீ கப்பன்னு பிடிக்கும்ட்டு கட்டாந்தரையில் போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். வீடியோ எடுக்கணுன்னே ஃபோர்ஸ் அதிகமாகுது ப்ரோ. அரிசி ரெடி, அடுப்பு ரெடி, விறகு ரெடி. அருணாச்சலம் வந்து அடுப்பு பற்ற வச்சா போதும். ஆமாம், தீ பிடிக்க போகுது. நல்லா பிடிக்கட்டும். பேப்பர் போட்டு சவரிட்ட காட்டணும். எத்தா தண்டி வேலை பார்க்காம போகிறேன். பிடிச்சதா ப்ரோ? இன்னும் அழகாக தெரியுதா வீடியோவில்? 2 முட்டை சாம்பார்லாம் சாப்பிட்ருக்கேன். அழகாக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சா? நாங்கள்லாம் பட்னி ப்ரோ. வெட்டுமா நம்ம? காக்கா காக்கா சாணி சாணி. காய்கறி வெட்ட போகிறோம். முதல்ல வெட்ட போகிறது பல்லாரி, பெரிய வெங்காயம். என்ன ப்ரோ? எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா வந்து இப்போது மஞ்சள் பொடி போட்டு கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போயிட்டுருக்கேன். பிடிச்ச கறிக்கான அப்படி கொஞ்சம் தண்ணியை சிந்திக்கலாம் சவரி. சிந்தும். சிந்திடுவோம். பைத்தியம் ப்ரோவோட ரியாக்ஷன்ஸு என்ன கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் தான் கேட்டோம். பட் கடைக்காரர் இல்லைன்ட்டாரு. அதனால் கோல்டு வின்னர். கிலோ சோறு வடித்தாச்சு. இப்போ கறி வைக்கிறதுக்கு சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. வாழையில் வெட்டுறதுக்கு 2 பேர் போயிருக்காங்க. கறியை கழுவி வச்சாச்சு. மஞ்சள் பொடி போட்டு அடுத்து என்ன போட போகிறோம்? பிரியாணி இலை, பட்டை, கசமுசா கசமுசா கசகசா கசமுசா கசகசா கசகசங்கிறது டாக்டர் படத்தில் அப்படியே கசகச. எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னா வெங்காயம், தக்காளி. கரெக்டாக நிறைய என்னன்னு நினைக்கிறேன். கறி போடும்போது கட்டாயிரும். வெங்காயம், தக்காளி கம்மியாக வாங்கிட்டோம். தக்காளி குறையா போடும். விற்கிற ரெண்டுக்கு 1 கிலோ தக்காளி 80 ரூபாயா? அவ்வளோதானா? வெங்காயம் உடனே ஃப்ரை ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஃப்ரைன்னு ஆனியன் ஃப்ரை. இதோட கண்டிஷன் நம்ம வைக்கக்கூடிய விறவடுப்பு பாதி பேருக்கு பற்ற வைக்க தெரியாது. விறவடுப்பு தான் இருக்கையிலே டேஸ்ட் நிறையா. தக்காளி போட எல்லாத்தையும் டக்குன்னு. வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா போட்டால் டேஸ்ட்டை கெடுத்துடும். அப்போ வெங்காயம் வெந்த பிறகு தக்காளி போடணும். லைட்டாக வெந்ததுன்னா தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு பேஸ்ட் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கறியே மூவ் பண்ணணும். பேஸ்ட் ஆகாது, ஃப்ரை ஆயிரும். கறியில் மஞ்சள் பொடி சேர்த்ததுனால நம்ம தனியாக மஞ்சள் பொடி சேர்க்க வேணும். பார்த்துக்கோங்க, கறியில் எவ்வளோ மஞ்சள் பொடி இருக்குது. அது அந்த கவுச்சி வாடெல்லாம் கூட போயிடும். எங்கேருந்து நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு மாந்தோப்பு. இது திருமலை கோயிலுக்கு பக்கத்தில். திருமலை கோயிலுக்கு பக்கத்துலையா இருக்குது. ஸோ ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டோம். மிளகா போடல. மிளகா வந்து போடக்கூடாது. ஏன்? பொடியிலே உரப்பு இருக்குமா? ஏன் அப்படின்னா பொடியில் உரப்பு இருக்கிறதுனால பாதி இடத்துக்கு ஒத்துக்கிடும், பாதி இடத்துக்கு ஒத்துக்கிடாது. நம்ம கங்கெல்லாம் வெளியே எடுத்தால் மட்டும்தான் தீ நல்லா பிடிக்கும். இன்னும் வருது. பொடியெல்லாம் இப்போ போடக்கூடாதுண்ணே. பொடி இப்போ போடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பில் பற்ற வைக்கல, காட்டில் பற்ற வைக்கணும்.
அதனால் கறி வந்து எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் பொடி போட்டால் தான் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் எண்ணெயில். நம்ம ஃபஸ்ட்டே பொடி போட்டோம்னா கறியை போட்டு எண்ணெயில் ஒரு விரவி மூடி வச்சிடணும். இப்போ அப்புறம் அந்த கறி வந்து எண்ணெயில் சுருண்டுருக்கும். நல்லா சுருண்டு அவங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியல, புகை தான் தெரியுதுங்க. நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். கிண்டு வரேன் தண்ணியாக இருக்குண்ணே, நல்லா வட்டிச்சு. இன்னும் எந்த பொடியுமே போடலை, அதான் ஹைலைட்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போட்டதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து இன்னும் 10 நிமிஷம் இருக்கணுமோ? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சி சிக்கன் மசாலா. அவ்வளோயான சீரோ பொடி போடணுமோ? ஏன்னா நம்ம 3 கிலோ, 1 கிலோக்கு இவ்வளோ போடுமோ 3 கிலோக்கு இவ்வளோ வரணும். இலை வெட்டிட்டு 2 பேர் வராங்க. டான் 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 அப்படியே இறங்கி போயிருந்தா கீழே பார்க்காம. டான் 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 டான். பொடியை மிக்சிங்கே உள்ளே தட்டுறோம். நல்லா அடித்தி வேறு என்ன? தயிரை போய் ஊற்றிடுவாடி. தயிர் ஊற்றணும். இப்போ ஊற்றிடுவா. முட்டை பிற எப்போ போட? தயிர். உரப்புக்கு என்ன போட்டிருக்க கறிக்கு? உரப்புலாம் நிறைய சேர்க்குறது. உருளைக்கிழங்கு வந்து நம்ம பிசைஞ்சு போடுவோம்ல கிரேவிக்கு. இப்போ கொதிச்சோடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்து வற்ற விட்ற வேண்டியதான். தீயை நல்லா ஏற்றணுமா எப்படிப்போம்? நம்ம தீயை வந்து மிதமான இதில் போட்டால் போதும். தண்ணி எடுத்து வச்சுட்டோம். தண்ணி எடுத்துகிட்டு வருவா. தண்ணி இந்த பெப்பர் குடத்தை தீட்டுவா. கீழே வச்சு குடத்தை அப்படி தீட்டுவா. அந்த இதை கூட மூடி கொண்டா சீக்கிரம். நீ தண்ணியான்னு குடிச்சு பார்த்துக்கோ. எதுக்கும் தண்ணி தான், தண்ணி தான். போதும். முட்டை அவியணும்னே. ஒரு இலையை 2ஆக வெட்டி சின்ன இலை போதும் எனக்குலாம். இரு வாரேன். உப்பு போடலான்னும் போடல. கடைசி தான் முன்னில் கடுத்துடும். கறியை பார்க்கும்போது அப்படி இப்போவே சாப்பிடணும் போல இருந்தது. செஃப் அருண் கொஞ்சம் மூஞ்சி காட்டுங்க. நைஸ். சொல்லுறதுக்குயா நம்ம கேமரா எடுக்குது. கறி வந்துடுதா? வந்துருச்சு. இன்னும் என்ன பண்ணணும்? அவ்வளோதான். கிரேவி ஆகணுமா? கொஞ்சம் லைட்டாக ஏதாவது லைட்டாக பிடிக்கும். ரைட், ஓகே. நாங்கள் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரோம். முட்டையை அவிய போட. நமக்கு எல்லாமே வேறு மாதிரி. அப்படி இல்லை, அடியில் வாங்கி அடி. ஒரு காசு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அடி. இன்னும் கொஞ்சம் இல்லை. முட்டை முங்குத அளவுக்கு போதும். வேறு அப்படியே பின்னாடி ஷோல்டரில் வச்சு கறி இருக்கும் கீழே. முழு ட்ரம்மாக இருந்தால் அலம்பாகுது. அலம்புது. இதுக்கே மூச்சு வாங்க. எல்லாம் வீடியோவில் பார்ப்பாங்க. என்ன தண்ணி அடிச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு. இல்லை, காவாச்சு கூட அடிக்கலை. ஓகே, நீ வேட்டியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இதை காலை அடக்க போகிற மாதிரி. இல்லை, போகிற வழியில் கவுட்டுக்குள்ள வந்துட்டு நடக்க விடாமல் பண்ணோம். யாரு இவன் அப்படின்னு ஸ்லோ மோஷன் போடுவேன். டான். இல்லை தொல்லை கல்லை தூக்கி போகிறானே. மெதுவாக எடுத்தீங்கன்னா உடஞ்சிச்சுன்னா அப்பளம் மாதிரி வந்துடும்.
ஏன் கீழே பிடிச்சி கொண்டு இந்த கையை கடை ஊற்றேன் கூட கூட. எல்லோரும் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து முட்டை அவிய போட போகிறோம். மெதுவா என்ன இவ்வளோ நேரம் போட்டால் தண்ணி ஆயிர போதில்ல. தண்ணி வற்றும் ரொம்ப நேரம் வேந்தா. இது என்ன புது ட்ரெண்டாக இருக்குது. என்ன ப்ரோ இப்படி சொல்ல போதையில் இருக்காங்க ப்ரோ. அந்த வேவுக்கும் இதுக்கும் கரெக்டாக வரும் ப்ரோ. நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி வைக்கணும்னா நான் எப்படி வச்சேன், நாட்டுக்கோழி குழம்பு மட்டும் தான் அந்த மாதிரி ரெட்டிஸாக வரும் மேலே. எண்ணெய் அதிகமாக இருக்குது. இவன் சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போலேருந்து. நீ திங்க வேண்டாம். 3 கிலோ கறிக்கு நான் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கான். 1/2 லிட்டரு ப்ளஸ் ஒரு 100 கிராம். 600 கிராம். 1 கிலோ கறிக்கு எவ்வளோ ஊற்றுவோம்? 1 கிலோக்கு நானும் ஒரு 100 கிராம் 200 கிராம் அவ்வளோதான் ஊற்றுவேன். 200 கிராம் இன்ட்டு 3 போடு. 200 600 100 கிராம் தான். இந்த வேலை தான் 200 கூட இல்லை 100 கிராம் தான் ப்ரோ. 200லாம் தேவை. இந்த ஏமாறிட்டா உருட்டு. எல்லாரையும் கறி வந்து இப்படி சிவப்பாக இருக்குது. இது காரணம் என்னது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லுவோம். எல்லோரும் கமெண்ட் பண்ணுறோம். கையை வெட்டி உள்ளே ஊற்றணும். ரத்தமா? அதெல்லாம் காமெடி பண்ணுவேன்னு நினச்சேன். இல்லை காமெடி தான். ஒரு புடி அப்படி சொல்லணுண்ணே. அது பழசாயிடுச்சுல, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதனால் வேண்டாம். அப்போ ஒரு அமுக்கு, ஒரு பிதுக்கு பாருங்க. ஃபைனல் டச். இன்னொரு சொல்ல ப்ரோ. என்ன மாப்பிள்ள நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க ஃப்ரேமுக்குள்ள. தட்டிலே 2 கரண்டி அள்ளி வச்சுட்டு இதில் வந்து தட்டிக்கிற வேண்டியது. என்ன இங்கே பாரு, எனக்கு மட்டும் அள்ளிட்டு வர மாதிரி குறையா. உனக்கு ஃபஸ்ட்டு ஓட்ட வச்சு நேரில் உனக்கு வை போதுமா? ஆமாம் ப்ரோ. கறி வரட்டும். பாயசங்களா சின்ன சின்ன ஏமெல்லாம் சொல்லுவாங்க. கீழே கிடக்க அள்ளி போட்டணும் பரவாயில்லன்ட்டு. நல்லா சிந்திச்சுன்னா வீட்டுக்கு ஓடும். ஸ்மெல்லு நல்லா இருக்கு. கட்டைகளி நக்கும். நீ எடுக்காத டீப் சாங் போட்டுரு. கீ அப்படிங்கும். அடுத்தவனை மாதிரி பண்ணக்கூடாது ப்ரோ. நம்ம அப்படி அங்கேயும் பார்க்க எடு. ஏன் தட்டில் கொட்டுறது தான் ப்ரோ நான் சூப்பராக எடுப்பேன். கொஞ்சம் கிரேவி ஊற்றணும் தலைவா. கறி மட்டும் தொட்டு திங்க ஒன்றும் இல்லை. நீ என்னடே தனியாக போகிறா? நீ மட்டும் ஸ்பெஷலாடே. வேற எங்கேயும் போகிறேன். அவன் மயில் தான் போகிறேன். நான் அவ்வளோ தூக்கி வச்சுக்கோ. கோதி பாஸ் பண்ணணும். வந்தாச்சு, சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. ஸோ வீட்டுக்கு போக வேண்டியதான். என்ன டாட்டா பாய் பாய். போமா போகலாமா? அதை ஒருத்தன் கழுவணும். எந்தி முதல் பாத்திரத்தை கழுவணுமா? கழுவிட்டு தான் வீட்டுக்கு போகணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் அடிங்க. ரிப்போர்ட்லாம் அடிச்சிடாதீங்க.